அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் வேணுமா, அதிசயம் வேணுமா, நீடிய ஆயுள் வேணுமா, நல்லா இருக்கணுமா, கர்த்தருக்கு நன்றி சொல்லி பழகுங்க. ஏன்னா இங்கே சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் ஆண்டவராக இயேசுனா, ஆண்டவரே மனுஷனா பூமிக்கு வந்திருக்கிறார். அவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போதே உலகத்தை உண்டாக்குனார். அவர் ஸ்தோத்திரம் பண்ணாதான் பெருகுன்னு அவசியமே இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறார். அவர் கற்றுக் கொடுத்ததை நம்ம கற்றுக்கொள்ளும் போது, கற்றுக்கொண்டு அதை செய்யும் போது, அவர் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணும் போது அது பழுகுச்சோ, பெருகுச்சோ, நிரம்பிச்சோ, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியா இருந்தார்களோ, அதே போல நாமும் அதை பின்பற்றுகளாக இருந்து, இயேசு ஸ்தோத்திரம் பண்ணார், நானும் ஸ்தோத்திரம் பண்றேன். இயேசு ஆசீர்வதிச்சார், நானும் ஆசீர்வதிக்கிறேன். அது ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் அது பழுகும், பெருகும், நிரப்பப்படும். ஆமென். பைபிளை கரங்களை எடுத்துக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்பும் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் நான் வாசிக்கிறேன். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்போது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆமென். இந்த வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 5 நாட்களும் விசேஷமாய் உபவாச ஜபம், இந்த கடைசி நாட்களில் உபவாச ஜபம் சொல்லி ஆரம்பித்து நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதில் இந்த 5 அப்பம் 2 மீனை குறித்து தான் பார்த்துக்கிட்டு வரோம். ஏன் அதை பார்க்குறோம் சொல்லும்போது, நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் வரணும், நான் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், பலனாக இருக்கணும், நீடி ஆயுள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் விரும்புகிறத காட்டிலும் தேவன் விரும்புகிறார். அப்போ தேவன் நமக்கு நன்மையை செய்யணும், நான் நல்ல பாதுகாப்பில் இருக்கணும், சுகத்தில் இருக்கணும், நல்ல வாழ்வில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நான் அனுபவிப்பதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்துவது ஒரு காரியம். 2வது, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி நான் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசணும். இந்த 2 காரியம் நம்ம முக்கியமானதாய் இருக்குது. நிறைய காரியம் இருக்குது. 2 நம்ம பார்க்குறது 2 தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தும் போதெல்லாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் பழுகவும், பெருகவும், நிரப்பவும் செய்யக்கூடிய நல்ல தேவன் அவர் என்ன பண்ணுறாரு இருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் நன்றி சொன்னாதான் செய்வாரா? அப்படி இல்லை. நன்றி சொன்னாதான் என் அறிவுக்கு தெரியும் இது கர்த்தர் செய்தாருன்னு. இல்லைன்னா என் அறிவுக்கு என்ன செய்யும்? நான் செஞ்சேன் வரும். நாம் தான் செய்கிறோம். ஆனால் கர்த்தர் இல்லைன்னா ஒரு காரியம் என்ன பண்ணாது, நடக்காதுங்கிற எண்ணம் நமக்குள்ளார மேலோங்கும் போது நான் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி வாழ ஆரம்பிப்பேன். ஆமென். அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் வேணுமா, அதிசயம் வேணுமா, நீடிய ஆயுள் வேணுமா, நல்லா இருக்கணுமா, கர்த்தருக்கு நன்றி சொல்லி பழகுங்க. ஏன்னா இங்கே சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் ஆண்டவராக இயேசுனா, ஆண்டவரே மனுஷனா பூமிக்கு வந்திருக்கிறார். அவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போதே உலகத்தை உண்டாக்குனார். அவர் ஸ்தோத்திரம் பண்ணாதான் பெருகுன்னு அவசியமே இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறார். அவர் கற்றுக் கொடுத்ததை நாம் கற்றுக்கொள்ளும் போது, கற்றுக்கொண்டு அதை செய்யும் போது, அவர் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்போது அது பழுகுச்சோ, பெருகுச்சோ, நிரம்பிச்சோ, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியா இருந்தார்களோ, அதே போல நாமும் அதை பின்பற்றுகளாக இருந்து, இயேசு ஸ்தோத்திரம் பண்ணார், நானும் ஸ்தோத்திரம் பண்றேன். இயேசு ஆசீர்வதிச்சார், நானும் ஆசீர்வதிக்கிறேன். அது ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் அது பழுகும், பெருகும், நிரப்பப்படும். ஆமென். வேண்டிய மட்டும் கிடைக்கும். அதான் முதல் நாளில் பார்க்கும்போது சொன்னேன், வேண்டிய மட்டும் உங்களுக்கு வேணுமா, நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்போ வேண்டிய மட்டும் என் வாழ்க்கை நிரம்பலை, வனாந்தரமாக இருக்குது,
என் பிரச்சனை எப்படி மோசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் நன்றி சொல்லி பழக ஆரம்பிச்சிருங்க. அப்படி பழக ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நன்றி சொல்லக்கூடிய இருதயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு மேலோங்குதோ உயர்ந்து வருகிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயர்ந்திருக்கும், சிறந்திருக்கும். ஆமென். அதை தான் நீங்கள் முதல்ல அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொண்டு அதை செய்யும்போது தான் அதை நீங்கள் பார்க்க முடியும். பார்க்கும்போதெல்லாம் ஒன்று தெரியும், நான் ஆண்டவர் நன்றி சொல்லும்போது அப்படி நடக்குதா. சில பேர் நன்றி சொல்லவே வேணான்னு சொல்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நான் நன்றி சொல்லும்போது தான் என் அறிவு, என் எண்ணங்கள் மேலோங்காமல் எனக்கு நான் ஆண்டவரை நம்பி சார்ந்து வாழக்கூடிய நிலையில் போகவே முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா பாருங்களேன், சில பேர் என்ன சொல்கிறாங்க, அப்பா புள்ள உறவு இல்லையா, அப்பாவுக்கு போய் நன்றி சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சொல்லும் போது தான் என் அறிவுக்கு புரியும். எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் கிருபையாய் எனக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்கணுமா, நான் நன்றி உள்ள இருதயம் என்ன பண்ணும் இருக்கணும். ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேசக்கூடியவனா என்ன பண்ணும் இருக்கணும். அப்படி பேசும்போதெல்லாம் அது எவ்வளோ பெரிய சூழ்நிலையில இருந்தாலும் அதை மாற்ற தேவன் நல்லவரா என்ன பண்றாரு இருக்கிறார். என் அப்பா போதுமானவராய் இருக்கிறார், உங்கள் தகப்பன் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அதான் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவன் உனக்குள் இருக்கிறவன். அப்போ உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பன் நம்பி வாழ்ந்துட்டு நீ ஒருவேளை கஷ்டத்தில் இருக்கிறன்னா உன் கூட இருக்கிற கடவுளை நம்பி பழக ஆரம்பிக்கும். உன் கூட இருக்கிற கடவுளை நம்பி பழக ஆரம்பிச்சுன்னா உன் கூட இருக்கிற கடவுள் செய்கிற காரியம் பயங்கரம் என்ன பண்ணும் இருக்கும். ஆமென். அதை தான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறேன். ஒன்று நம்ம கடவுளாக பார்த்துட்டேன், ஆனால் தகப்பனாக பார்க்க மறந்துட்டோம். தகப்பனாக பார்த்துட்டு கடவுளை பார்க்காம மறந்துடக்கூடாது. ரெண்டுமே முக்கியம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவர் எனக்கு நல்ல தேவனாக இருக்கிறார், அதே சமயத்தில் நல்ல தகப்பனாகவும் இருக்கு. ரெண்டுமே முக்கியமானது. ஒரு சிலர் கடவுள்னே நம்பி போயிட்டாங்க, சிலர் தகப்பனை நம்பி போயிட்டாங்க. கடவுள் மனுஷனாக வந்து எனக்கு நல்ல தகப்பனாக ஏற்படுத்தி என்ன பண்ணிருக்காரு கொடுத்துருக்கிறாராமே. இந்த கால வேலையில் அதை இன்னும் அதிகமாக நம்ப வேண்டிய அவசியமாய் இருக்குது. அப்போ 2ஆம் நாளில் பார்க்கும்போது சொன்னோம், அறிந்திருக்குது ரொம்ப முக்கியம். ஏன்னா சொல்கிறா அவர் என்ன செய்ய போன்னு அவருக்கு தெரியுதா. அவர் என்ன சொல்றாரு, அறிந்திருந்தும் கேட்கிறாரு. ஏன்னா சீஷர்கள் அறிந்து கொள்ளணும், தேவன் இந்த கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் சீஷர்கள் அறிந்து கொள்ளணும்னு அவர் விரும்புறாரு. அப்ப விரும்புறதால கேட்டு அதை என்ன பண்றாரு, அவங்களுக்குள்ளார இருக்கிற ஐயங்களையும் அவங்களுக்குள்ளார இருக்கிற என்ன சொன்னா டவுட், இப்படி சொன்னதை புரியும், டவுட் எல்லாம் என்ன பண்றாரு ஆண்டவர் அங்க கிளியர் பண்ண. இன்னைக்கு நம்மளுடைய டவுட் எல்லாம் கர்த்தர் கிளியர் பண்றாரு. 3 நாளா கிளியர் பண்றாரு. எனக்கும் 1008 டவுட் இருக்கும், நானும் மனுஷன் தான், ஆமா தானே, சில டவுட் வருது. அப்போ ஆண்டவர் கிளியர் பண்றாரு. கிளியர் பண்ணும்போது எனக்குள்ளார பெரிய நம்பிக்கை வருது. ஆமா, எந்த அளவுக்கு நான் அவிசுவாசத்திலேருந்து மாறும்போது, டவுட்லேருந்து மாறும்போதெல்லாம் எனக்குள்ளார ஆண்டவர் செய்கிற காரியம் செயல்படுத்த நான் பார்க்க முடியுது. எனக்குள்ளார ஒரு பெரிய சந்தோஷம் என்ன பண்ணுது வருகிறதாமே. அப்போ இந்த கால வேலையில் ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் கடவுள் சரியாக அறிந்து கொள்ளுங்க. முதல்ல கடவுள் எனக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அதான் சொல்ற கடவுள் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ நீங்கள் கேட்கலாம், இது வரைக்கும் இல்லையா, இது வரைக்கும் இருந்தாலும் நீ நல்லவைகள் வெளிப்படுது. அப்போ ஏதோ இன்னைக்கு மாத்திரம் அல்ல, நம்ம நினைக்கிற நல்லது நடக்கும்போது மாத்திரம் அவர் நல்லவரா இருக்கிறாரு, கெட்டது நடக்கும்போது நல்லவரா இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லையா. கெட்டது நடக்கும்போது நல்லவரா இருந்தால்தான் கெடுதல் என்ன ஒன்று செய்யாம, எத்தனை பேருக்கு புரியுது, கெடுதல் ஒன்று எனக்கு செய்யாம நல்லது மாத்திரம் எனக்கு நடக்குது. ஆமென். அப்ப 24 மணி நேரமும் நான் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவரா என்ன பண்றாரு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றது. அப்ப இந்த கால வேளையில அவரை குறித்த அறிதல் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. ஏன்னா கிறிஸ்தவத்துல சுகத்தை மாத்திரம் பெற்று தயாரா இருக்கிறாங்க, பலத்தை பெற்று அது மட்டும் தானுங்க. ஆனா பொருளாதார ஆசீர்வாதம் வரும்போது எல்லாம் ஏழ்மையில என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அப்ப ஏழ்மையா இருப்பது தான் தேவனுடைய திட்டமானா இல்ல. அப்ப ஏன் ஏழ்மையா இருக்கிறாங்க, அந்த கடவுள் எனக்கு ஏழ்மையை அவர் தான் கொடுத்துட்டாரு. சில பேர் என்ன பண்றாங்க என்றாங்க, சில பேர் அந்த ஏழ்மையா இருப்பது தான் சரியானது அப்படின்னு என்ன பண்றாங்க. அப்ப அவங்க ஏழ்மையா இருக்கிறாங்க, ஆனா கடவுள் ஏழ்மையா இருக்க விரும்பவே இல்லை. நீங்க விரும்புறீங்க, அதெல்லாம் ஏழ்மையா இருக்கிறீங்க. அப்ப நீங்க அந்த ஏழ்மையிலிருந்து வெளியில வர முடியும். ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். நான் சாதாரண ஆளை ஆராதிக்கவே இல்லை, என் தகப்பன் சாதாரண ஆள் இல்லவே இல்லை, அசாதாரணமான காரியங்களை செய்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது. அப்ப அவரை குறித்து நான் அறிந்து கொள்ளும் போது, அவரை குறித்து சரியான புரிதல் இருக்கும்போது, எனக்கு நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார், போதுமானதுக்கு அதிகமான தேவனா என்ன பண்றவர் இருக்கிறார், சுகத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார், பலத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார், பணம் இல்லைன்னா பணத்தை கொடுக்கிற தேவனா என்ன பண்றாரு இருக்கிறார். எப்படி ஆகணும் கேட்க வேண்டிய கேள்வியை நிறுத்திட்டு, கத்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, கத்தர் செய்ய இதை போதுமானவரா என்ன பண்றாரு இருக்கிறார். யாரையும், அதான் சொல்ற, எவரையும் மேன்மைப்படுத்த அவரால. அப்ப எல்லாரையும் சீர்படுத்த முடியும், எல்லாரையும் பலத்தை கொடுக்க முடியும், எல்லாரையும் மேல உயர்வதற்கு என்ன அவரால் கொண்டு வரேன் முடியுங்கிற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் மேல வந்துடுவேன். முடியாதுன்னு விட்டுட்டீங்கன்னா அங்கே தான் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லிருக்கலாம், ஏப்டி பாஸ் சொல்லுவார், அடிக்கடி சொல்லும்போது தர தட்டிச்சா அவ்வளோதான், அதுக்கு மேலே கீழே போகவே முடியாது. ஆனால் மேலே வர
மேலே வர முடியும்னு என்ன வந்து மேலே வரக்கூடிய வார்த்தைகளை நீ பிடிச்சிக்கிட்டேன்னா மேலே வந்தே தீருவோம். கீழே இருக்க முடியவே முடியாது. ஏன்? அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா என்ன பண்ணுது இருக்குது. இந்த தேவன் அப்படிப்பட்டவர் என்ன பண்றாரு இருக்கிறார். அப்ப மூணாவது நாள் ஒரு காரியத்தை பார்த்தோம். நம்முடைய கண்ணோட்டம் மாற வேண்டியது அவசியமாய். நான் பார்க்கறத எல்லாம் மாறும்னு நினைக்கணும். ஏன்? என் கூட கடவுள் இருக்கிறார். பற்றாக்குறையை பார்க்கலாம், வறுமையை பார்க்கலாம், சூழ்நிலை மோசமா இருக்கலாம். ஆனால் ஏன்னு கண்ணோட்டம் மாட்டோம். அதுல இருந்து வெளியில வர முடியும்னு வரும்போது தான் வெளியில வரவே முடியும். இல்லைன்னா வெளியில வரவே முடியாது. அப்ப நான் முடிவு பண்றேன் என் கண்ணோட்டம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இங்க குறைவா அங்க சொல்றாங்க இல்லையா, கொஞ்சம் தான் இருக்குது, வனாந்தரமான இடமா இருக்குது, 5000 பேரா இருக்கிறாங்க. இப்போதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாமலாம் இல்லை. ஆனா அந்த சீஷர் கற்றுக் கொடுக்குறாரு, இப்படிதான்ப்பா இருக்கும். ஆனா அதன் மத்தியில் நான் செய்து போல செஞ்சேன்னா அதுல இருந்து வெளியில என்ன பண்ணலாம், வரலாம் இல்லைங்களா. பேதுருவை குறித்து சொல்லுது இல்லையா, இயேசு கிறிஸ்து கடல் நடந்து வராரு. நடந்து வரும்போது எல்லாரும் பார்த்துட்டு பயப்படுறாங்க. ஆனா பேதுரு சொல்றாரு, நீங்க என்ன நடக்கட்டுமான்னு. உடனே என்ன சொல்றாரு, மண்டையில ஒன்று போட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க நீனு அப்படின்னு கேட்டாரு. பயப்புல உனக்கு மட்டும் துடுக்கு பாயடா நீனு அப்படின்னு சொன்னாரா என்ன? இல்லை, வா. ஒரு வார்த்தையில் நடந்தாரு. ஹல்லேலூயா. தண்ணியில் நடந்த ஒரே ஆளு பேதுரு மட்டும்தான். இதே இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தது. ஹல்லேலூயா. நீ நிறைய பேர் தண்ணியில் நடக்கிறாங்க, அது வேற. இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அங்கேருந்து இங்கே வராங்க. ஆனால் ஸ்டெடியாக நடக்கணும் இல்லையா. அப்போ தண்ணியில் பேதுரு நடந்தாரா? நடந்தார். நீங்கள் இன்றைக்கி கடல் சூழ்ந்துருந்தா கூட அதில் மேலே வருவேன்னா வர முடியும். தண்ணி சூழ்ந்துருச்சு மேலே வர முடியும். ஏன்னா கடவுள் என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் அந்த கண்ணோட்டம் பேதுருக்கு மாத்திரம் கரெக்டாக பார்க்குறாரு பாருங்க. அவர் நடக்கிறாரா, நான் நடக்க முடியும். ஆண்டவரே நடக்கணுமா, நடந்தாரா நடக்கலையா? நடந்தார். ஹல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் எதை சொல்கிறாங்கன்னா, நடந்தாரா ஆனால் ஊந்துட்டாரா, நடந்தாரா ஆனால் இதை தான் பேசுகிறாங்க. நடந்தாரா நடக்கலையா அதான் பேசணும். நடந்தார். உழுந்ததை பேசுறது இல்லை. இன்னைக்கு உழுந்ததை தான் பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர். எப்படி இருந்தாலும் தெரியுமா, அவனுக்கு ரொம்ப தலக்கணம் அதிகம், அதான் ஊந்துட்டான். தலக்கணம்லாம் இல்லைங்க. அவன் சின்ன கொஞ்சம், அவனும் ஒரு மனுஷன் தான். கீழே என்ன பண்ணிட்டான், பார்த்துட்டான். பார்த்த உடனே ஆண்டவர் எந்த கீழே போன சொன்னாரு, தூக்குனாரு. என்ன பேசுறங்கிறது முக்கியம், தூக்கி எடுத்துட்டாருங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் நல்லா முடிவு பண்ணணும், நான் மேலே வருவேன், நான் முன்னேறுவேன். ஹல்லேலூயா. நல்லா ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு அது? இப்போ பாடணுமே. யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நீ மட்டும் சொல்லாத, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இந்த புதிய நாளில். அப்போ இந்த புதிய நாள் ஒரு நாள் புதுசு நாளாக கொடுக்குறாரு. இது கர்த்தர் உண்டு பண்ணி நாள் வருது இல்லையா. ஒவ்வொரு நாளும் அவரால் அற்புதம் செய்ய எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? நான் எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னா நடக்காது தான். யார் சொன்னது நடக்கும்? அவன் சொன்னபடி ஆகும். அவன் சொன்னபடி என்னான்னு தெரியல, எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னா நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா, அதான் நடக்கும். நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, அது நடக்காமல் போயிடும். அப்போ நல்லா விளைக்கணும். என் கண்ணோட்டம் மாறணும். கண்ணோட்டம் மாறினா என் எண்ணங்கள் மாறணும். எண்ணங்கள் எப்படி மாறும்னா, எண்ணங்கள் நிறைந்த கடவுளுடைய எண்ணங்கள் நிறைந்த புஸ்தகத்தை படிக்கும்போது தான் எண்ணம் மாறும். இல்லைன்னா தானா என்ன பண்ணாது, மாறாது. தானா மாறுனா, அடிக்கடி தானா மாறுனா எல்லா கிறிஸ்துவ வீடுமே பள்ளிக்கு மாளிகை என்ன பண்ணிருக்கோம், இருந்திருக்கும். இயேசு ஏற்றுக்கொண்டவொடனே இயேசு டக்கு டக்குன்னு வீடை கட்டி கொடுத்துருப்பாரு. ஆமாம் தானே? ஆனால் கட்டி கொடுக்க முடியல அவரால். ஏன்னா நம்ம புத்தி என்ன பண்ணல, மாறல. மாறும் போதெல்லாம் மாற்றங்களை பார்க்க முடியும். ஆமென். சரி, இன்னைக்கு என்ன பார்க்குறோம் சொல்லும்போது, கொஞ்சம் நம்பிக்கை, கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் உங்களுக்குள்ளார ஆண்டவர் பற்றி தெரிஞ்சிச்சுன்னா அந்த கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை கொண்டு வந்து என்ன பண்ணும், சேர்க்கும். 2 பேர் இங்கே சொல்கிறாரு ஆண்டவர். பிலிப்பை பற்றியும் சொல்கிறாரு, அந்திரேயை பற்றியும் சொல்கிறாரு இல்லைங்களா. வேணுக்குன்னே கூப்பிட்டாரான்னு தெரியல. இன்னைக்கு உங்களை பார்த்து அப்படி தான் வேணுங்கன்னு கூப்பிட்றாரு. ஒரு பேரை சொன்னால் கோச்சிக்கூடாது யாரும். சாந்தி சிஸ்டர் தான் கோச்சிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கோச்சிக்க மாட்டீங்களா சிஸ்டர்? சாந்தி சிஸ்டரை கூப்பிட்டு கேட்குறாரு, எப்பா இத்தனை பேர் வந்திருக்காங்களே, சாப்பாடு வாங்க முடியுமுன்னா சாந்தி சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள். அப்போ பார்த்தாத போயிடுதுன்னு வச்சிங்களேன். அப்போ அவங்க தான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க வாரம். அப்போ பார்த்தாம போயிடுது. என்ன சொல்லுவாங்க சாந்தி சிஸ்டர் எப்பயும் போல தான் அப்படி நான் செஞ்சேன், இத்தனை பேர் வருவாங்க எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தானே சிஸ்டர் சொல்லுவீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்களா, ஏதாவது ஒன்று சொல்லுவான் இல்லைங்களா. இப்போ பிலிப்பிட்ட கேட்கும் சொல்கிறான். அவன் சொல்கிறான் பாருங்க, அவன் கொஞ்சம் அதிகப்படி சொல்கிறான். 200 பணத்துக்கு வாங்கினா கூட அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். நான் சொன்னேன்ல, ஆங்கில பைப்பில் பார்க்கும்போது 8 மாதம் சம்பளத்தை கொடுத்தா கூட வாங்க முடியாதுன்னு சொல்கிறான் பிலிப்பு. 8 மாத சம்பளம், 8 மாதம் ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா வச்சுக்கிங்களேன் சம்பளம் வாங்குறாங்க. 8 மாதத்துக்கு 8 லட்சம் கொடுத்தா கூட 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான் இல்லைங்களா. இப்போ உங்களை கேளுங்க, 8 லட்சம் 5000 பேர் சோறு போட முடியுமா? முடியும். சத்தத்தை காணும். ஆனால் அவன் கணக்கே வித்தியாசமாக இருக்குது.
எதிர்பார்க்கறத விட அதிகமாக தான் இருக்குது, ஆனாலும் முடியாதுன்னு சொல்றான். அப்ப அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தைகள் எல்லாமே இருக்கிறத வச்சே எப்படி வாழலாம் அப்படிங்கிற சிந்தையில இருந்துச்சு. இப்ப நாமளும் அப்படிதான், இருக்கிறத வச்சு எப்படி வாழலாம், இருக்கிறத வச்சு எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சிறுக கட்டி பெருக வாழ்வு. சிறுக கட்டுறது இல்லை, பெருக வந்து வாழ்ந்ததும் இல்லை. ஏன்னா நம்முடைய புத்தி மட்டும் அப்படியே குறுகி போயிடுது. இங்க பிலிப்பு பேசும்போது பிலிப்புன்னு சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் முடியல. அங்க சொல்லும்போது படிங்களேன் அதை, பிலிப்பு பேசுறத. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்கள் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்கள் இவர்களுக்கு போதாது. இவர் என்ன சொல்றாருன்னா, 200 வெள்ளிக்கு காசு வாங்கிட்டு வந்தா கூட அத ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட அது என்ன பண்ணாது, பத்தாது. சரிங்களா? சரி, இவர் இப்படி சொல்லிட்டாரு. அடுத்த ஆளு பாருங்களேன். அப்போது அவருடைய சீஷர் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் உண்டு, 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு. இங்க சொல்லும் போது எப்படி சொல்லுதுன்னா, 2 மீன் 5 அப்பன்னு சொல்லுது இல்லையா? ஆங்கில பைபிள் சொல்லும்போது சின்ன மீன், ஸ்மால் பீஸ், ஸ்மால் அப்பம், சின்ன அப்பமும் சின்ன மீனும் இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு நெத்திலி மீன் வச்சுங்களேன், நெத்திலி மீன் எவ்வளவு பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும். இப்ப நெத்திலி மீனை எடுத்து 5000 பேருக்கு கொடுக்கணும், முடியுமா? முடியவே. அப்ப அவன் என்ன சொல்றான் ஆளு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம், அதாவது 2 பேரும் சேர்த்து சொல்றேன் பாருங்க. நான் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஆளுக்கு இங்க வந்து கொடுத்தான்னு சொல்றது இல்லை, அங்க ஆங்கில பைபிள் வந்து பைட்டு கடிச்சு, நம்ம காக்கா கடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அப்பத்தை எடுத்து கடிச்சிட்டு ஒத்தத்தை கொடுத்தா கூட பத்தாதுங்கிறான். இன்னும் சொல்லணும்னா தொட்டு நக்கடா கூட. அப்ப யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறான் ஆளு. ஆனா புத்தி மாத்திரம் தொட்டுக்க வச்சிக்க சின்னதா கடிச்சு சாப்பிட்டா கூட பத்தாது. ஒருவேளை சின்னதா கடிச்சாவது 10ன்னு சொல்லிதான் கூட பரவாயில்ல, சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா காக்கா கடிச்சு சாப்பிட்டா கூட பத்தாதுங்கிற அளவுக்கு அவன் மைண்ட் இருந்துச்சு. அதான் சொல்றேன், நம்முடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு சீர்படுகிறதோ, ஸ்திரப்படுதோ, அப்பதான் நமக்கு வாழ்வு பலப்படும். அல்லேலூயா. அப்ப இங்க 2 பேருக்கும் ஒரு கதை சொல்றாருல்ல, நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு எனக்கு சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. பிலிப்பை பார்த்து சொல்லும் போது நமக்கு சிரிப்பா இருக்குது. இப்ப யாராவது பார்த்து உங்களை பார்த்து இப்ப சாந்தி சிஸ்டர் சொன்னோடனே உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையா? கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு வருது இல்லையா? இப்ப உங்களை பார்த்து சொல்றாரு, எஸ்தர் பாஸ் சிஸ்டர் பார்த்து சொல்றாரு, சாந்தி சிஸ்டர் சொன்ன மாதிரி தானே உனக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப உன்னை பார்த்தா அதான் சொல்றேன், இப்ப என்ன பார்த்தா அதான் சொல்றாரு. இப்ப ஒவ்வொரு பார்த்து சொல்றாரு, நீ எம்மாத்திரம் பத்தாது, கடிச்சுக்கிட்டா போதும், தொட்டுக்கிட்டா போதும் இல்லையா? ஊறுகாய் எப்படி சாப்பிடுவாங்க? அப்ப ஊறுகாய் மாதிரி பேசிட்டு இருக்க அந்த அப்பத்தையும் மீனையும் தொட்டு மட்டும் வச்சுக்கப்பா, தொட்டு மட்டும் வச்சுக்க, அதுக்கு மேல கொஞ்சம் கிள்ளிடாத, அப்படின்னாலும் கிள்ளுனா போச்சு, பத்தாது. அப்ப அவ்வளோ எண்ணங்கள் ரொம்ப கீழே லோவா என்ன பண்ணுது இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்முடைய எண்ணங்களை கர்த்தர் சீர்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு பாருங்க. அடுத்து இயேசு கிறிஸ்து சொல்ற என்ன பண்றாரு பாருங்க. இயேசு ஜனங்களை எல்லாத்தையும் பேசிட்டாங்க பாருங்க. இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு நம்ம எப்பயுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை கத்துக்கணும். அவர் எல்லாம் வறண்டது, வண்ணாந்தரமான இடம், அந்த இடம், இந்த இடம், இன்னும் சொல்றான் பாருங்க, ஜனங்கள்லாம் அனுப்பி விட்டுருங்க, அவங்க போய் அவங்க பழப்பை பார்த்துக்கிட்டோம், அவங்க சாப்பிட்டு போட்டோம், என்னென்னமோ சொல்றான். எல்லாம் சொன்னா கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உட்கார வைப்பா. ஜனங்கள் என்ன பண்ணு, உட்கார வைங்க. என்ன சொல்றாரு? அதான் நம்ம அந்த இதில் பார்த்தோம், வெயிட் அண்ட் சீல பார்த்தோம். அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள் அவர்தான் தேவன் என்பதை. நமக்கு அமரவும் முடியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது. அப்போ தொட்டுக்க வச்சுக்க, தொட்டுக்க நெக்கிக்க தான் வரும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றார், ஜனங்களை உட்கார வையுங்கள். எங்கே உட்கார வைக்கிறார் பாருங்க. எந்த இடத்துல? என்ன இடத்துல? ஆமா, சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா, என்ன சொல்றான்? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு அற்புதமான இடத்தை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஆமென். உங்களுக்கு சொல்றாரு ஆண்டவர், அற்புதமான ஒரு இடத்தை உனக்காக ஏற்படுத்தி வச்சுக்கிறேன். நல்ல ஆசீர்வாதமான இடம் ஒண்ணுது, ஆசீர்வாதமான இடம் என்னது? ஹல்லேலூயா. அப்ப புல்லுள்ள இடங்களில் உட்கார வைத்துட்டு, அப்புறம் பந்தி இருந்தவர்களுக்கு எத்தனை பேரா இருந்தாங்க? 5000 பேரா?
இருந்துட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணார் இயேசு கிறிஸ்து? இந்த இயேசு அப்பங்களை எங்க வருது? யாரு கைக்கு வருது? இயேசு கைக்கு. அப்ப கொஞ்சம் இருந்தா அது கத்தர போகும்போது அது பழுகுது, பெருகுது. அல்லேலூயா. நீங்க எலிசா தீர்க்கதரிசி ஒரு அற்புதம் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தீர்க்கதரிசி இறந்துருவாரு, மனைவி 2 பிள்ளைகள் அவங்களுக்கு இருக்கும். கடன் வாங்கி வச்சுட்டு போயிடுவார் அந்த தீர்க்கதரிசி. இதை வாசிக்கும் போது தான் பெண்ணாடத்து பாஸ்டர் அனுப்பு வந்துச்சு. நிறைய கடன் வாங்கி வச்சுட்டாரான். என்ன கடன்? குழு கடன். வாங்கின கடன் கேன்சல் ஆகுமா கேட்பானான்னு யோசிச்சுட்டு இருக்கிற கண்டிஷன் பண்ணுது. அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, கர்த்தர் சோத்திரம். அப்போ இங்கே அந்த தீர்க்கதரிசி இறந்துட்டார். இறந்த பிறகு அவங்க மனைவி பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க. கடன் கொடுத்தவன் என்ன பண்ணுறான் வந்து, இப்போ இன்னைக்கெல்லாம் பாருங்க, வந்த உடனே செத்த உடனே வந்துடுவான், கரெக்டாக வந்துடுவான் இல்லைங்களா? அன்னைக்கு காலகட்டம் என்னன்னா, இன்னைக்கு வந்து இதை எழுதித்தா அதை எழுதித்தா, நீ கையெழுத்து போட்டு நான் கையெழுத்து, ஏதோ ஒன்று நடக்கும், பிரச்சனை நடக்கும். அங்கே என்னன்னா அந்த நாட்களில் செத்துட்டா ஒரு பிரச்சனை கிடையாது, இருக்கிற பிள்ளைய அடிமையாக கொண்டு போயிடுவான். அடிமையாக கொண்டு போயிட்டு அவன் எப்போ விரும்புகிறானோ அப்போ தான் விடுவான். அந்த நாட்கள் தேவன் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. அந்த அந்த மாதிரி அடிமையாக போகும்போது 50 வருஷம் ஆனால் அந்த அடிமையை தானே என்ன பண்ணுது, நீக்கப்படக்கூடிய நாட்கள் இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்க, 2 பிள்ளையை பெற்றுட்டு கடனுக்காக 50 வருஷம் அவன் அடிமையை வச்சிருந்தா எப்படி இருக்கும்? எல்லா வேலையும் வாங்கிடுவான். இந்த வேலை தான் அந்த வேலை தான் கிடையவே, மொத்த வேலையும் அந்த 2 பேரை வச்சு என்ன பண்ணிடுவான். அப்போ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட அந்த அம்மா வரும்போது அந்த எலிசா தீர்க்கதரிசி கேட்குறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும்ப்பா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சொல்லும்போது சொல்லுது, கதையை சொல்லிட்டு சொல்லுது. அப்போதான் இவர் சொல்றாரு, உன்னுகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் வேற எதுவும் இல்லைங்குது இல்லையா? நம்ம தமிழ் பைபிள் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா போட்டுக்கிறாங்க. ஆங்கில பைபிளில் கொஞ்சோண்டு ஒரு எண்ணெய் இருக்குது. எவ்வளோ இருக்குது? லிட்டில். கொஞ்சம் எண்ணெய் என்ன பண்ணுது? இப்போ நம்ம வீட்டில் சொல்லும்போது அடிக்கடி காலைல தான் கீழே பெருமை அழகாக சொன்னேன், நம்ம வீட்டில் எண்ணெய் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? அப்படியே சொல்லுவோம். பாக்கியவதிகள் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு கரண்டி எண்ணெய் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில், என்ன சொல்லுவோம்? பாரு எண்ணெய் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அம்மா பாருங்க, பாக்கியவதி, கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் வாங்கிட்டு வா, வந்து வச்சுட்டு கதவை சாத்திட்டு அந்த கொஞ்சமாக இருக்குன்னு சொன்னல அதை அதில் ஊற்று. ரொம்ப அந்த அம்மா உண்மையில பாக்கியவதி தான். ஏன் தெரியுமா? அந்த எண்ணெயை ஊற்ற சொல்லுது, ஊற்றுனாங்க பாரு. இன்னைக்கெல்லாம் வீட்டுக்காரர் உங்கள் வீட்டு அம்மாட்ட சொல்லிட்டோம் அந்த எண்ணெயை செய் அப்படின்னு சொன்னால் சண்டைக்கு வந்துடும். புரியுதா புரியலையா ஏன் சிஸ்டர்? எண்ணெய் ஒரு கரண்டி இருக்குல்ல, அதை வச்சு நீ செய்யின்னு சொல்லுங்க, ஊட 2 ஆயிடும். ஆனால் அந்த அம்மா பாருங்க செய்யுது. அதான் சொல்றேன், வார்த்தைகளை கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்கள். அப்ப அந்த அம்மா பாருங்க, தன் பிரச்சனை போகணும், ஆனா கொஞ்சம் தான் இருக்குது, அந்த கொஞ்சமாவது இருக்குது இல்லையா, அதை என்ன பண்ணுது அந்த அம்மா? ஊத்துது. அப்ப அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி அங்க சொல்லுது பாருங்க. அது அற்புதம் நடந்த பிறகு தேவனுடைய மனுஷன் சொன்னாரு, சொன்னதால நான் ஊத்துனேன், ஊத்த ஊத்த எண்ணெய் வந்துகிட்டே இருந்துச்சு, கடைசி பாத்திரம் நிரம்புற வரைக்கும் எண்ணெய் என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த கடைசி பாத்திரம் வரைக்கும் என்ன ஊத்திட்டு என்ன பண்ணுது இருக்கு. சொல்யூஷன் கொடுக்குறாரு பாருங்க. 50 வருஷம் தன் பிள்ளைகள் அடிமையா போகாதபடிக்கு, தன் பிள்ளைகள் தன்னோடு இருக்கும்படியாகவும், ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்கும்படியாகவும் ஒரு சொல்யூஷன் அங்க தேவனுடைய மனுஷன் கொடுக்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்க அதை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா, நான் அதை செய்ய போறேன், கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லிட்டு அதை செய்யறேன், அந்த வார்த்தை எனக்கு தெரியுது, அந்த வார்த்தையை நான் நம்புறேன், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன், அந்த வார்த்தை என்னை வளமாக்கும், அந்த வார்த்தை எனக்கு செழிப்பாக்கும் என்று நீங்க நம்பினீங்கன்னா அதை செய்வீங்க. நம்பலன்னா செய்ய மாட்டோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளா நீங்க இருக்கிறோம். அன்னைக்கு தேவனுடைய மனுஷன் சொன்னபடி அங்க தேவன் கிரியை செய்தார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் செய்யும் போது தேவன் அங்க கிரியை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். சொல்றாரு பாருங்க, இந்த எண்ணெயை வித்து கடனை அடைச்சிரு. என்ன அடைச்சிரு? கடனை அடைச்சிட்டு அப்புறம் மீதி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீ பிஸ்னஸ் பண்ணு. அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு வாழ்வே இல்லைங்க, பிள்ளை அடிமைத்தனத்தில் போக இருந்துச்சு, கடனும் முடியுது, ஒரு புதிய வாழ்வும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பார்த்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு புதிய வாழ்வு உண்டாகும், உனக்கு ஒரு புதிய வாழ்வு உண்டாகும். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லிட்டு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இங்கே செஞ்சு பாருங்க. செஞ்சீங்கன்னா சொல்கிறேன், அது கொஞ்சமாக இருக்கலாம்
கொஞ்சமா இருக்கும்போது அதை விசுவாசித்து நீங்க பேசாம இருக்கும்போது கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுது, அந்த 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 பாத்திரம் இப்படி இருக்க மாட்டேது, இப்படி கிடக்குது, கவுத்து கிடக்குது. என்ன முடிவு பண்ணிட்டோம், என்ன இதுல என்ன பண்ணாது, வராது. யோசிச்சு பாருங்க, நம்முடைய மைண்ட் எவ்வளோ குறுகி போய் என்ன பண்ணுது. ஏன் குறுகி போயிருக்குதுன்னா, 2 தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த அம்மாவுடைய எண்ணம் குறுகலன்னா வாழ்க்கையே போகக்கூடிய நிலையில் இருக்குது. இது சின்ன விஷயம் விட்டுறோம். ஆனா அந்த அம்மாவுக்கு அந்த சொல்லுறத கேட்டு செய்யாம போச்சுன்னா புள்ள போயிடுவான். வாழ்வாதாரமே இல்லாம அந்த அம்மாவுக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்வாதாரம் செழிக்கணும், சுகமா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம கொஞ்சம் தான் இருக்குதா, அதை நான் ஆசீர்வதிக்க போறேன். அதான் இயேசு கிறிஸ்து அங்க 3 சுவிசேஷம் சொல்லும்போது ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து ஆசீர்வதித்துன்னு வரும். வானங்களை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதிக்கிற. ஏன்னா அந்த ஆசீர்வாதமான வார்த்தை பழுக பண்ணும், பெருக பண்ணும், நிரப்ப பண்ணும். அல்லேலூயா. ஆனால் உங்கள் வாயில் வரக்கூடிய வார்த்தை ஆசீர்வாதம் வார்த்தைகளாக வரலன்னா எந்த வார்த்தை வருதோ அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சும்மா இருக்கவே இருக்காது. இப்போ சொல்கிறல, இங்கே வான்னா என்ன பண்ணுவோம், வந்துடுவோம். உட்காரணும் என்ன பண்ணுவோம், ஏன்னா ஏதோ ஒரு செயல் என்ன பண்ணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வறுமை அந்த அம்மாவுக்கு. ஆனால் அந்த வறுமைக்கு அன்னைக்கு ஒரு முடிவை தேவனுடைய மனுஷன் கட்டுனாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கத்துற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கு, நம்மளை கட்ட சொல்கிறார். சோத்திரம் பண்ணு, ஆசீர்வதி, சோத்திரம் பண்ணு, ஆசீர்வதி, சோத்திரம் பண்ணு, ஆசீர்வதி. கொஞ்ச நேரம் இருக்குன்னு யோசிக்காத. இதை பழுக பண்ண முடியும், இதை பெருக பண்ண முடியும், இதை நிரப்ப முடியும். அல்லேலூயா. அதான் சொன்ன, ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது உலகத்தை கர்த்தர் உண்டாக்குனார். ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது சொன்ன, இங்கே சொன்னான்னு தெரியல, ஆபிரகாம்கிட்ட பற்றி சொல்லும்போது சொல்லுது, கல்ல கூட பிள்ளைய மாத்திருக்க முடியும். அவ்வளோ அவ்வளோ வல்லமையான தேவன். கல்ல ஒரு பிள்ளைய மாற்ற முடியுமா, மாற்ற முடியும்னு சொல்றாரு. ஆனா இங்க பாருங்க, 5 அப்பம் 2 மீன் சின்ன போதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை பழுக பண்றாரு. வினோதமா இருக்குது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, நீ வினோதமான முறையில் வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ளுன்னு விரும்புற. சின்ன விஷயமா இருக்கலாம், அதை உங்களை வச்சு தான் கர்த்தர் பழுக பண்ணும்படியா, பெருக பண்ணும்படியா. அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, பிலிப்பும் அந்திரேயாவுக்கும் பெரிய ஷாக் ஆயிருக்கும். ஏன் தெரியுமா, பாரா இன்னைக்கு ஆமா பழுகிச்சு, பெருகிச்சு, நிரப்பிச்சு 5000 பேர் சாப்பிட்டாங்க இல்லையா, மீதி 12 கூட இருக்குது. அல்லேலூயா. அப்ப நீங்க கொஞ்சத்தை ரொம்ப சாதாரணமா யோசிக்காதீங்க. இன்னொரு இடத்துல பார்க்கும்போது இல்லையா, கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு, அங்கே கொஞ்சம்னே வரும். இங்கேயாவது ஒரு குடம் வருது, அங்கே கொஞ்சம்னே வரும். கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், 2 அடை சுடலாம், 2 குச்சி, இந்த முள்ளு குச்சியில் 2 பொறிட்டு இருந்துருவாங்க போல் இருக்கு. ஏன்னா நிலைமை அவ்வளோதான். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் நிலைமை அப்படிதான் இருக்குன்னா அப்படியே இருக்க தேவன் விரும்பலை. நீங்கள் விரும்பிடாதீங்க. பிரச்சனை நீங்கள் விரும்புறீங்க. சில நேரம் பரவாயில்ல, போன போது இப்படியே வாழ்ந்துட்டு போயிடும், கொஞ்ச நாள் வாழ போகிறோம், இப்படியே இருந்துட்டு போயிடும். தேவன் நமக்கு மகிழும்படியே அந்த பூமியில் வாழணும். அல்லேலூயா. நீங்கள் முடிவு பண்ணுறாதீங்க, கொஞ்ச நாள் தானே, இவ்வளோ தானே, அவ்வளோ தானே, இந்த 2 நாள் தானே, இந்த 1 நாள் தானே, அந்த ஒரு வேலை தானே, பட்டி கிடக்காதீங்க. சில பேர் அப்படி தான், என்னத்த சாப்பிட்டேன், ஒரு ஆளாக சாப்பிட்டு சமைச்சிக்கிட்டு பையனை படுத்து தூங்கிடுது, காலை எழுந்திருக்க முடியாது. ஒரு ஆள் தானே, ஒரு ஆள் தானே. புரியுதுங்களா சொல்கிறது? அப்படி எப்பயுமே பார்க்காதீங்க. ஒரு தேவன் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனார். அந்த தேவன் உங்களோட ஒருவரோட இருக்கிறாரு. உங்களால் எல்லாவற்றையும் உண்டாக்க முடியும்னு நீ காண்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கொஞ்சங்கிறத சாதாரணமாய், அதெல்லாம் நம்ம ஆளு சொல்லியிருக்காங்க, சிறுதுளி ஒரு பெரிய வெள்ளத்தை பார்க்கும்போது அதற்கு முன்பாக என்னதான் இருந்திருக்கும், ஒரு சின்ன துளி விழுந்திருக்கும். அந்த துளி தான் பெரிய வெள்ளமா. இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எத்தனை பேர் காலைல எழுந்து அவங்கவுங்க கணவன் மனைவிக்கு, அவங்கவுங்க ஊரில் அவங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் சோத்திரம் சொல்கிறோமா? 2 பேர் தான். நீங்கள் யாருக்கு கர்த்தர் சோத்திரம் சொல்லுவீங்கம்மா? ஐயாவுக்கு, வேற பிள்ளைகளுக்கு சோத்திரம்னு சொல்லக்கூடாது, கர்த்தருக்கு சோத்திரம். அது கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லி உங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்ததுன்னா பிரைஸ் த லார்ட்னு சொல்லிடணும். வேலை முடிஞ்சு போச்சு. புரியுதா? எங்கள் பசங்களுக்கு நான் டியூஷன் படிக்கும் போதெல்லாம் கர்த்தர் சோத்திரம் சொல்லி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு நீ இதெல்லாம் சீக்கிரட்டா சந்தோஷ். பிள்ளைங்களுக்கு பொதுவாக கர்த்தர் சோத்திரம் சொன்னோம்னா அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். பிரைஸ் லார்ட்பா, பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அடிச்சுக்கும். ஏன் போனா அது உங்களுக்கு என்னன்னு எவனுக்குமே தெரியாது. பிரைஸ் லார்ட் சொல்லணும் பிரதர் பார்த்த உடனே சொல்லிடுவான். என்ன சொல்கிறோம் பிரைஸ் லார்ட் கர்த்தர் சோத்திரம்னா,
இது நாள் வரையில என்னை சாகாம உயிரோட வச்சு உன்னை பார்க்கும்படியா கர்த்தர் செய்தாரே, நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். போனா பார்த்து பிரைஸ் லார்ட்னு சொன்னா என்ன அர்த்தம்? போனா உடனே என்ன பண்ணுது? எனக்கு என்ன சொல்றது? என்னையும் ஆண்டவர் தான் பாதுகாத்தாரு, உங்களை பார்க்க செய்தாரு, அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆனா உலகத்துல பாருங்க அதை சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடவுளுங்கிறது பெருசா அவங்களுக்கு தெரியாது. அதுதான் அந்த நன்றி ஏன் வேணான்றாங்கன்னா, மனுஷன் சொல்லி சொல்லி சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டு இருக்கிறான். அதனால நன்றி எதுக்கு அப்படின்னு விட்டுறாங்க. செஞ்சா நன்றி சொல்லலாம், செய்யல நன்றி சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா தேவனுக்கிட்ட மாத்திரம் செஞ்சாலும் செய்யலாம் நன்றி தான். ஏன்னா சங்கீதம் 103 முடி பார்த்துருக்கோம் இல்லையா? என் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து, என் நோய்கள்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, இந்த கிருபையினால் இறக்கலாம் முடிசூட்டி, நன்மையினாலே வாயை திருப்தியாக்கி. நிறைய பேர் பாருங்களேன், இந்த நன்மையை திருப்தியை சொல்லுங்க. சில பேர்லாம் பாருங்க சாப்பிடுவாங்க, ருசியே தெரியாது அவங்களுக்கு. ஆனால் நமக்கு வச்சவொடனே ஆடாடா மீன் குழம்பு எப்படி சிஸ்டர் இருக்கு. ஏன்னா யோசிச்சு சில பேர் பாருங்க சுவையே தெரியலன்னா அது ஒரு பெரிய அங்கலாய்ப்பு. ஆனால் நம்ம பாருங்க எதை போட்டாலும் சுவையா இருக்குது, எதை போட்டாலும் செரிமானமும் ஆயிடுது. ஹல்லேலூயா. அப்போ அது நன்றி சொல்லணுமா இல்லையா? ஆமாம். நாமளா உள்ள கரண்டி விட்டு கலர்றோம், சோறை போட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த ஸ்பூனை லேசாக விட்டு அது செரிமானம் ஆகிறதுக்கு இல்லை பாருங்க, அது மாட்டு எதை போட்டாலும் செரிமானம் ஆயிடுது. ஒரு போண்டாவை போட்டாலும் செரிமானம் ஆயிடுது. அப்போ அதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, நன்றி எனக்குள்ளார இருக்கும்போது எனக்குள்ளார எல்லா நன்மையும் வந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் அன்றைய தினம் ஒரு பெரிய ஜாக்பாட்டு. பிரச்சனை மட்டும் திரும்ப சொல்ல, உங்க கடனும் மாறும், எதிர்காலமும் நல்லா இருக்கும். அங்கதான் கடனும் மாறும், எதிர்காலம் நல்லா இருக்கும். எதிர்காலம் எப்படி இருக்கு நீங்க யோசிச்சு கிடக்க வேணாம். நீங்க சொல்ற வார்த்தையில தான் என்ன பண்ணுது இருக்குது. உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஆசீர்வதிச்சு பழக ஆரம்பிங்க. நீங்க பாக்குறவங்களை கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணி வாருங்க. உங்களை பார்க்கும்போது அப்போ கீழே பார்ப்பா கலக்க சொன்னேன். கீழே பார்க்கும்போது யாருக்கு கர்த்தர் சொல்லவே மாட்டாங்க. என்னை பார்த்தா மட்டும் சொல்லுவாங்க, நானும் அவங்களை பார்த்து சொல்லிடுவேன். ஏன்னா அவங்களுக்குள்ளார என்னன்னா, இதை போய் காலையிலே பார்க்குறேன் பாரு, இது வந்து காலையிலே தொலைச்சி வச்சுப்பார், அப்படிதான் பார்க்குறான். அதாவது திருமணமாகி அந்த மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, திருமணமாக இருந்தால் கூட அப்படிதான் யோசிக்கிறான். இதை போய் இது முகத்தரம் பூச்சிட்டான் பாரு அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் நீங்கள் வேணா சொல்லுங்க, வளைச்சி சொல்லுங்கன்னு சொல்லிருக்கேன். இன்னைக்கு வளைச்சி கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நான் வாழறதுக்கு காரணம் கர்த்தர் தான் சொல்றேன். ஹல்லேலூயா. நான் என் சைடில் கரெக்டாக இருக்கிறேன். அந்த சைடு அவன் ஏற்றுக்கிட்டானா அவன் நல்லா இருக்க போறான். ஏற்றுக்கலன்னா அவன் அதுக்கு நமக்கு பொறுப்பு இல்லவே இல்லை. அமீன் சொல்லலாமா? பக்கத்துக்கு செட்டு சொல்லுவீங்களா? பிரைஸ் லார்ட் சொல்ல மாட்டோம். சொல்லுன்னா ஏறி ஒரு மிதிச்சுட்டு சொல்லு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு. கொஞ்சம் ட்ரை பண்ணும். ஏன்னா அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்பதில் என் வாழ் நாட்கள் நீடிச்சு போகுது. என் உள் மனசு சொல்லுது, கர்த்தர் தான் என்னை பாதுகாத்தார், கர்த்தர் தான் என்னை தூங்க வச்சார், கர்த்தர் தான் நல்ல ஆகாரத்தை கொடுத்தார், கர்த்தர் தான் என்னை வழி நடத்தினார், கர்த்தர் தான் என் தேவையை சந்தித்தார், நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய பெரிய கிருபை. ஹல்லேலூயா. அப்போ நல்லா முடிவு பண்ணிக்கணும். கொஞ்சமாக இருந்தால் அதை பழுக பண்ண என்னால் முடியும். எல்லாரும் ஆச்சரியப்படி விதத்தில். ஹல்லேலூயா. அன்றைக்கி அந்த ஊருக்கே அந்த அம்மா அவமானமாக தான் பண்ணிருக்கோம் இருந்திருக்கும். ஊருக்கே பாரு, இவரெல்லாம் தீர்க்கதரிசி பிள்ளையான், இவரெல்லாம் தீர்க்கதரிசி மனைவியான், தீர்க்கதரிசி சும்மா சுற்றி வந்து பம்பு இருக்குமா, தீர்க்கதரிசின்னு தான் கடன் வாங்கிவிட்டான், என்னென்னமோ சொல்லிருக்கும் பாருங்க. எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி அன்றைக்கி தேவனுடைய மனுஷன் வச்சு. அன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, ஒரு புதிய ஆரம்பத்தை துவக்குங்க. உங்கள் கடனுக்கு முற்றுப்புள்ளி, உங்கள் நோய்க்கு முற்றுப்புள்ளி, உங்கள் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி, உங்கள் வனாந்தரத்துக்கு முற்றுப்புள்ளி, எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வச்சு வயல் நிலமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை மாற்ற விரும்புகிறார், பிள்ளைகளை மாற்ற விரும்புகிறார். எதிர்காலத்தை உங்கள் வாழ்வு உங்கள் பிள்ளைகள்லாம் வளமாக என்ன பண்ணும் இருக்கும். ஆமென். அதில் காலையிலேருந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு பேசுங்க. நல்ல வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் பேசாமல் இருங்க. கெட்ட வார்த்தைன்னா நம்ம உலகத்தில் பேசுகிற வார்த்தையை சொல்ல, நான் பிள்ளைகளை பார்க்கும்போது நல்ல வார்த்தை பேசி பழகுனாவே, அதாவது சாதாரணமாக சொல்கிறேன், திட்டும்போது நான் போன வாரம் கிறிஸ்மஸ் சர்வீஸ் போகும்போது தான் கேட்டாங்க ஒருத்தங்க, பிள்ளைகள்லாம் என்ன எப்படி தான் திட்டுறது பின்ன அப்படின்னு கேட்டாங்க. திடீர்னு அவங்க ஏந்திருந்து சப்போஸ் கிறிஸ்மஸ் வச்சுருந்தாங்க லார்ட் ஆஃப் கோர்ஸ் மினிஸ்ட்ரியில். அப்போ அங்கே கேட்கும்போது சொன்னேன், பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்கன்னு சொல்லும்போது அவங்க எப்படி தான் அப்புறம் பிள்ளைகளை திட்டுறது அப்படின்னாங்க. நல்லா இருந்துட்டு போடான்னு திட்டுங்கன்னு, நல்லா இருந்துட்டு போடின்னு திட்டுங்க உங்கள் பிள்ளைய, நல்லா இருக்க மாட்டானான்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு. ஓ இப்படி கூட திட்டலாமா? திட்டுங்க, உங்கள் கோபம் வராமல் இருக்காது. சேட்டைப்பா அம்மா சேட்டை என்ன பண்ணுது? தாங்க முடியாத சேட்டை, வாள் மட்டும்தான் இல்லை, எல்லா சேட்டையும் இருக்குது இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, பெற்று தொலைச்சிட்டோம்னு நம்ம சோறு போடாதீங்க இப்படி சொல்லி சோறு போடுங்க. அப்போ வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் பேசும்போது
அதான் சொல்றாரு, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. பக்தி விருத்தி என்பது எப்படின்னா, நீங்க பக்தியா இருக்கிறவங்க விருத்தியில இல்லை. எல்லாத்தையும் பக்தி இருக்கு, விருத்தி இல்லை. ஏன்னா பக்தி விருத்திக்கேற்ற பக்தி இருக்கிறதால விருத்தி வராதுங்க. பக்தி விருத்திக்கேற்ற நல்ல வார்த்தை வரணும், அப்பதான் விருத்தி உண்டாகும். ஹல்லேலூயா. எல்லாம் பக்தியா இருக்கிறாங்க, ஆனா விருத்தி இல்லை. பக்தி விருத்திக்கான நல்ல வார்த்தை வரும்போது பக்தியின் மூலமாக ஒரு விருத்தி உண்டாகும். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தை வரலன்னா பக்தியை மாத்திரம் இருப்பீங்க. ஆண்டவர்கிட்ட வந்து ஏதாவது பேசுறீங்களா? நல்லா ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆனா விருத்தி வரும்னா நல்ல வார்த்தைகள் வரணும். நல்ல வார்த்தைகள் வரும்போதெல்லாம் விருத்தி உண்டாகும். ஹல்லேலூயா. அப்ப விருத்தினா எதெல்லாம் குறைவு இருக்கோ எல்லாத்தையும் வளர்ச்சி, மேன்மை, உயர்வு எல்லாருக்கும் உண்டாகும். ஆமென். சொல்லுங்க. தொட்டுக்க வயசிக்க இருக்கிற வாழ்க்கை இன்னைக்கு மாறுது. அந்த அம்மா வாழ்க்கையில மாறுது போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மாறுது. ஆமென். பக்கத்துல சொன்னா அவங்கவுங்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் சுயநலவாதியா இருக்கிறீங்க. பக்கத்துல தான் சொல்ல சொன்னேன். நீங்க எப்படி போய் கத்தர் சோத்த சொல்லுவீங்க? பக்கத்துல சொல்லுன்னு சொன்னா உங்களுக்குள்ளார சொல்றீங்க, நல்ல விஷயம் தான். பக்கத்துல சொன்னா பக்கத்துல தான் சொல்லணும். அதில் அந்த கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு போதுமானதாக அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால 3.5 வருஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. 3.5 வருஷம் கால் மேலே கால் போட்டு ஜம்முன்னு சாப்பிட்ருப்பாங்க பாருங்க. சபா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நம்ம இப்படி நான் மாடா ஓழிச்சு ஓடா தேயிறேன், ஓடுதான் மிஞ்சுது எனக்கு, வேற ஒன்றும் மிஞ்சிலன்னா இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேசுப்பா, நம்புறப்பா, பேசுப்பா. யாரும் நம்பாமலாம் இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் எப்படி ஆசீர்வதிப்பாருன்னு தான் தெரியல. வார்த்தைகளை கொண்டு தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாராமே. அப்போ 3.5 வருஷம் அந்த குடும்பம் வாழ்ந்துச்சு. இந்த 50 வருஷம் அடிமைத்தனத்தில் போகாதபடிக்கு அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்தணும் மாத்திரமில்ல, ஒரு புதிய எதிர்காலத்தை கர்த்தர் உண்டாக்கிட்டார். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் அது எண்ணெய், அந்த எண்ணெயை வச்சு எத்தனை எந்த அளவுக்கு அது மல்டி மில்லியன் ஆயிருக்குன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். இப்போ அந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணார் ஆண்டவர் அன்னைக்கு ஏற்படுது. இன்றைக்கும் நம்ம வசிக்கிற பகுதியில் பெரிய மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதான் நான் அடிக்கடி சொல்ல, நான் மாறாமல் வாழ்க்கை மாறாது, நான் மாறாமல் ஊர் மாறாது, நான் மாறாமல் ஊடு மாறாது. ஊடு தானாக மாறவே மாறாது. இப்போ சபை கட்டுதில் தானாக கட்டிச்சா என்ன? டெய்லி 10 பேர் வேலை செய்கிறாங்க, ஆமாம் தானே? சத்தத்தை காணுமே. அப்போ ஏன் அந்த ஆட்கள் அதற்குரிய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் நினைக்கணும் அது மாதிரி மாறுது. இன்னைக்கு நாம் மாறாதபடி, நம்முடைய எண்ணங்கள் மாறாதபடி, சிந்தைகள் மாறாதபடி, வார்த்தை மாறாமல் இருக்கும்போது வாழ்க்கை துளி கூட மாறாது. இன்னைக்கு மாற்றிங்க, கொஞ்சம் இருக்குதா டக்குன்னு வரணும், நான் ஆசீர்வதிக்கிறேன். அதுதான் நான் அடிக்கடி சொல்றது, வாங்கணும்னு பழக சொன்னேன். என்ன சொன்னேன்? எண்ணெய் வாங்கணும், சீரகம் வாங்கணும். அங்கே மட்டும் கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா நம்ம வாங்குறதுல ரெடியாக இருப்போம். அதான் கிறிஸ்துமஸ் சொன்னேன், இயேசுவே அவரை கொடுத்ததால தான், அவரை கொடுத்து என்ன வாங்கியிருக்கிறாரு. ஏன்? நான் மற்றவங்களுக்கு கொடுக்கும்படியாக என்னை வச்சுக்கிறாரு. ஹல்லேலூயா. அதை நான் சரியாக இருந்தேன்னா, திரும்ப அதை சரியாக நான் இருக்கும்போது கர்த்தரை ஆசீர்வதிக்க போதுமானவர் இருக்கிறார். பயங்கரமாக ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்குது. அதான் காலைல சொன்னேன், கிறிஸ்துமஸுக்கு காசு கொடுத்தவங்களுக்கு நன்றி, காசு கொடுக்கலனாலும் நன்றி. ஏன்னா நீங்கள் கொடுத்தால வாழ கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் கொடுத்து வாங்கிக்கிறேன், நீங்கள் கொடுத்து வாங்கிக்கோங்க. வாங்கிறது வாங்காத யார்கிட்ட இருக்குது? அவங்கவுங்கள்ட்ட இருக்குதுங்க. ஹல்லேலூயா. கடையில் ஜாமான் இருக்குது, தானா வீட்டுக்கு வந்துருமா என்ன? காசு கொடுத்து தான் வாங்க முடியும். காசு கொடுத்தனா எல்லாம் வாங்கலாம், காசு கொடுக்கலன்னா வாங்க முடியாது. ஆண்டவர்கிட்ட இல்லை, கிருபையாக தராரு. அவர் வேல்யூ, அவர் விலை கொடுத்துருக்குறாரு. இந்த விலை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்காருங்க. நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லை. அதான் சொல்கிறார் பவுல், விலைக்கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. விலை கொடுத்து உங்களை ஒவ்வொருத்தரும் வாங்கியிருக்கிறார் ஆண்டவர். அதான் பிசாசு தொட முடியாது, பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? விலை கொடுத்து வாங்கிட்டாரு. ஒரு பொருள் வாங்கியிருக்கிறோம் நம்ம இல்லையா? ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அடுத்த நாள் அந்த கடைக்காரன் வந்து எடுத்து போயிடுவோன்னா என்ன? எடுத்து போயிடுவோன்னா நீங்கள் விட்டுருங்களா என்ன? ஓட வெட்ட மாட்டோம். ஏன்? நான் பே பண்ணிருக்கிறேன், அதனால நான் என்ன பண்ணுவேன், இது என்னதுப்பா, இதுக்கு முன்னாடி பே பண்ணாத வரைக்கும் அது ஒன்றுது, பே பண்ண பிறகு என்னது? ஆமாம் தானே? இல்லைங்க, அவர் ரொம்ப நல்லவரா, கடைக்காரர் கேட்டாரா, சரி போங்கன்னு கொடுத்துட்டேன், சொல்லவே மாட்டோம். மறந்து கூட கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. பிசாசு அதை பறிக்கவே முடியாது. பறிக்கக்கூடிய அதிகாரம் பிசாசுகிட்ட இல்லை. அவன் நயவஞ்சகமாக வருவான், நாமளாக விட்டு கொடுத்துருவோம்.
அவன் என்ன பண்ணுறான், சரி நயவஞ்சகமாகவே நைஸாக கொண்டு போயிடுறான். ஆனால் நயவஞ்சகமாக கொண்டு போக முடியாது, தெளிவாகணும். ஆமென். ஏன் என்னை விலை கொடுத்து என்ன பண்ணிருக்காரு, வாங்கியிருக்கிறார். நான் அப்படி சொத்து, என்னை விலை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டாரு. அதனால் விலை கொடுத்து வாங்கினவர் என்னை அவர் விலையேறப்பட்ட ரத்தத்தால் கழுவி மீட்டு என்னை வாழ வைக்கும்படியாக வச்சுருக்கிறார். நான் வாழ போகிறேன், நான் முன்னேற போகிறேன், நான் சாதிக்க போகிறேன், நான் நல்லா இருக்க போகிறேன், நான் மேலே வருவேன். இதை தவிர வேறு என்ன வரவே, எப்போ தான் சாவு வருமேன்னு தெரியலையே, இந்த வீட்டில் ரணகலமாக இருக்குது, விட்டுருணும். இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் வாழுறதை எல்லாரும் பார்க்கணும். அல்லேலூயா. சிஸ்டமாக இந்த நாள் நல்லா கவனிக்கிறதா திரும்ப சொல்கிறேன். புதிய வருஷத்துக்குள்ளார போகும் இல்லையா, அந்த 12 கூட நிறைஞ்சது போல் 12 மாதமும் நிறைவாக தான் நான் இருப்பேன். சாப்பிட்டா கூட மீதி இருக்கும், சம்பாதிக்கிறனாலும் மீதி இருக்கும். சம்பாத்தியத்தின் அடிப்படையில் வாழ்ந்துடாதீங்க. சம்பாத்தியம் நல்லது, தப்பு கிடையாது. ஆனால் சம்பாத்தியம் என்னை வாழ வைக்காது. சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய தேவன் தான் என்னை வாழ வைக்க போதுமானவராய் இருக்கிறாராமே. அப்போ எப்பயுமே தேவன்கிறதுல விட்டு கொடுத்துருவேன், கொடுத்தாங்க. தேவன்னா புடியா பிடிச்சிருங்க. கர்த்தர் உங்களை வாழ வைக்க போதுமானவராய் இருக்கிறார். எழுந்திருக்கலாமா?